அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் மீனம் ராசிக்கு திருமண வாழ்க்கையில் தனிமை ஏன் என்பது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக நான் இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நடிகர் திலகத்தோட ஒரு வசனத்தை பார்த்தேன். அதாவது சில பேர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சில பேர் அழுதுகிட்டே இருப்பாங்க. நான் அழகவும் முடியாமல் சிரிக்கவும் முடியாமல் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு நல்ல ஃபீலிங்காக பேசுவார். ஸோ மீனம் ராசியை பொறுத்தவரை இன்றைய நிலைமை இந்த மாதிரி தான். 2021, 22, 23 இந்த 3 வருடங்களில் பெரும்பாலான மீனராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் தான். திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள், பிரிவுகள் சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும், அல்லது கருத்து வேறுபாடுகளோடு வாழ்ந்துட்டு இருப்பீங்க, அல்லது பார்த்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு எதிர்ப்பாளினரால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கும். அதாவது நீங்கள் ஆண்களாக இருந்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு பெண்ணால், அதாவது திருமணத்துக்கு மீறிய உறவாளியோ அல்லது ஒரு காதலாளியோ அல்லது நட்பாளியோ கூட ஏதோ ஒரு வகை ஆப்போசிட் ஜெண்டரால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதே போல் தான் பெண்களாக இருந்தாலையும் ஏதோ ஒரு ஆண்களால் கடந்த காலங்களில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஏன் இந்த பாதிப்புகள் அப்படின்ற விஷயத்தை பார்க்க போகிறோம். அடுத்ததாக இந்த திருமண வாழ்க்கையில் தனிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த நேரத்தில் நிறைய மீனராசி நண்பர்களுக்கு ஏன் ஏற்பட்டது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஆல்மோஸ்ட் ஒரு 10 பேர் மீனராசியில் இருக்காங்க அப்படின்னாக்க அதில் ஒரு 7 பேருக்கு இந்த திருமண வாழ்க்கை தொடர்பான பிரச்சனைகள். அந்த 3 பேர் விதி விலக்கானவர்கள், அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையானவர்கள், உஷாரானவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க திருமண பொருத்தம், ஜாதக பொருத்தம், கட்ட பொருத்தெல்லாம் பார்த்து, ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஃபேட்டும் இருக்கும், நல்ல பிராப்தங்கள் இருக்கும், நல்ல வாழ்க்கை துணைவர் அமையணுன்ற பிராப்தங்கள் இருக்கும்போது இயற்கையாகவே நல்லதாகவும் அமைஞ்சிருக்கும். அப்படிப்பட்டவர்களை பற்றி நான் இங்கே குறிப்பிட விரும்பவில்லை. இங்கே பாதிக்கப்பட்டவர்கள், மேலும் மீனராசியை நோக்கி எந்த ராசிக்காரர்கள் நட்பாவோ அல்லது காதலாகவோ வருவாங்க, எந்த ராசிக்காரங்கிட்ட அப்ரோச்சஸ் வரும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த மீனம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் பாவகம். இந்த 12ஆம் பாவகம் மோட்ச வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீனத்தோட அதிபதி பார்த்தீங்கன்னாக்க குரு பகவான். அப்போ பார்த்தீங்கன்னா எதுலேயும் ஒரு நேர்மை, ஞானத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இவர்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கொஞ்சம் மெதுவாக தான் ஆகும். ஆனால் கண்டிப்பாக எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் மெதுவாக கிடைக்கும். திருமணம் லேட் ஆகும், குழந்தை பாக்கியம் லேட் ஆகும். ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைச்ச உடனே பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெரிய லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட்டும் பார்ப்பாங்க. அதாவது முதல் குழந்தை, நான் ஒரு பொதுவாக சொல்கிறேன், பெண்ணாக இருக்கிறதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் அதிகம். அதே போல் பார்த்தீங்கன்னா திருமணம் கொஞ்சம் லேட் ஆகும். திருமணத்துக்கு பிறகு சில பேருடைய வாழ்க்கையும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஆனாலும் கடந்த காலங்களில் 2-3 வருஷமாக திருமண வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, பிரச்சனையோடு தான் இருந்துகிட்டு இருக்குது. இதுக்கு தான் ஏன்ற விஷயத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போது பார்த்தீங்கன்னாக்க பொதுவாகவே மீனராசிக்காரர்கள் ரொம்ப சிக்கனமானவர்களாக இருப்பாங்க, ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருப்பாங்க, யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்பிட மாட்டாங்க, அதிகமாகவும் போய் வாலண்டரியாக யார்கிட்டையும் போய் பேச மாட்டாங்க, கொஞ்சம் ரிசர்வ்டாக இருப்பாங்க. ஆனால் பேசிட்டாக நல்லா பழகக்கூடியவர்களாக இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸாக பழகக்கூடியவர்களாகவும் நிறைய பேசக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அதே போல் நம்பிட்டாங்கன்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாகி ஏதோ ஒரு வகையில் இவங்களை சில பேர் ஏமாத்திடுறது. ஸோ அப்படியும் இவர்களுக்கு சில பாதிப்புகள் இருக்கும். அதாவது நம்பக்கூடாதவர்களை நம்பி ஏமாந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறேன். இந்த மீனம் ராசி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்கள், ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்கள், பூரட்டாதி நட்சத்திரம் 1 பாதம் இருக்கும். இதில் அதிகமாக திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னாக்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் பார்த்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகளை அடைஞ்சிருப்பாங்க. எந்த ராசிக்காரர்கள் பொதுவாகவே இவர்களை நோக்கி ஈர்ப்புகளை ஏற்படுத்துவார்கள் அப்படின்னாக்க இந்த மீனம் என்பது ஒரு நீர் ராசி. இந்த நீர் ராசினாவே ஒரு நிலம் ராசியை ஈர்ப்பு ஏற்படுத்தும். அந்த வகையில் இவங்களுக்கு வரக்கூடிய காதல் அப்ரோச்சஸ் ஆகட்டும் அல்லது ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும் யாருக்கிட்டேருந்து வரும் அப்படின்னாக்க முதல்ல கன்னிராசிக்கிட்டேருந்து வரும். கன்னிராசி, ரிஷபராசி, மகர ராசி இவங்க கிட்டேருந்து வரும். அடுத்ததாக கடகம் ராசி, விருச்சக ராசி இவங்க கிட்டேருந்தோம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க அப்ரோச்சஸ் வரும். அதில் அதிகமாக கன்னி, மகரம், ரிஷபம் தான். ஸோ இந்த ராசிக்காரர்கள் இவங்களுக்கு காதலாகவோ அல்லது நண்பர்களாகவோ
இவங்களுக்கு வராங்க அப்படின்னாக்க இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்க இவங்க காதலராக இருக்கிறவர்களும் பெரிய அளவுக்கு பாதிப்பு தெரியறதில்ல, அல்லது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறவர்களும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்கிறதில்ல. ஆனால் காதலர்ன்ற ஸ்டேஜை மாறி கணவனாகவோ அல்லது மனைவியாகவோ ஆகும்போது தான் மீனராசி நண்பர்களுக்கு அந்த பாதிப்புகள் என்பது தெரிய வருகிறது. குறிப்பாக வந்து இந்த 7ஆம் பாவாதிபதியாக வரக்கூடியவர் வந்து பாதகாதிபதியாக வரார் மீனராசிக்கு. ஸோ நீங்கள் சமசப்தம ராசியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்க திருமண வாழ்க்கையில் சச்சரவுகளும் பிரச்சனைகளும் கண்டிப்பாக உறுதியாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது மீனராசியாக இருக்கீங்க, கன்னிராசியை மேரேஜ் பண்ணிக்கிறீங்கன்னாக்க மேலும் இந்த 2 ராசியும் உபயராசி வேற, 2 பேருக்குமே வந்து மனக்குழப்பங்களும் தடுமாற்றங்களும் அடிக்கடி ஏற்படும். அப்படி ஏற்படும் போது ஒரு முடிவெடுக்க தெரியாமல் பிரச்சனையோடு இருந்து பிரிந்து போகக்கூடியவர்கள் நிறைய பேர். அதை தான் நான் சொல்ல வரேன். இந்த சமசப்தம ராசியில் திருமணம் செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு கடந்த காலங்களில் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த ராகு 8ஆம் இடத்துல இருந்த கேதுவால் பார்த்தீங்கன்னா மெயினாக குடும்ப வாழ்க்கையில் நிறைய சச்சரவுகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டுகிட்டே இருந்தது. சில பேருக்கெல்லாம் பிரிந்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலாம் இருந்தது. தற்போதும் வந்து பார்த்தீங்கன்னாக்க ராசியிலேயே ராகு 7ஆம் இடத்துல கேது. ஸோ இதுவுமே பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். இதனால் என்ன ஏற்படுது அப்படின்னாக்க, அதாவது நீங்கள் என்னதான் வந்து வாழ்க்கை துணைவரோட நம்ம சேர்ந்து வாழணும், நம்ம நல்ல விஷயத்துக்காக தான் பாடுபடணும் அப்படின்னு போனால் கூட உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இருந்து அந்த எண்ணங்கள் அவங்கக்கிட்ட இருந்தால் தானே நம்ம போய் சேர்ந்து வாழ முடியும். அதாவது நாம் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறோம், ஆனால் வந்து நம்மளுடைய வாழ்க்கை துணைவர் அவருக்கு இருக்கணும் நம்மளோட சேர்ந்து வாழணும், இவர் தான் நம்மளுடைய வாழ்க்கை துணைவர், இதை விட்டு பிரியக்கூடாது அப்படின்ற எண்ணம் இருந்தாக கண்டிப்பாக பிரியவே வராது. ஆனால் அப்படி ஒரு எண்ணம் இல்லாதனால தான் பிரிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு என்ன பேசிக்கான காரணம் அப்படின்னாக்க, இந்த ராகு கேது வந்து பார்த்தீங்கன்னாக்க உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மீனராசிக்காரர்களும் தான் வந்தது. அனைத்து பேருமே பிரிஞ்சுட்டாங்களான்னா கிடையாது. அதே போல் இப்போ ராசியிலேயே ராகு 7ஆம் இடத்துல கேது இருக்குது. இப்போவும் வந்து திருமண வாழ்க்கையில் குளறுபடியாகவும் சச்சரவுகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், ஒரு மனக்குழப்பமும் டென்ஷனும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால் ஒரு டிட்டாச்மெண்ட்டு இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்து வரலாம். ஆனால் எல்லாருக்கும் அந்த பிரிவுகள் ஏற்பட்டுடுதா அப்படின்னா கிடையாது. இந்த பிரிவுகள்லாம் யாருக்கு ஏற்பட்டிருக்கும், யாரை பாதிச்சிருக்கோம் அப்படின்னாக்க, குறிப்பாக வந்து யாருக்கெல்லாம் அந்த தாரதோஷம் கலசர தோஷம் இருக்கோ அவர்களை தான் இதை பாதிச்சிருக்கோம். அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க பொருத்தம் இல்லாத ஒரு ஜாதகத்தையும் நினைத்திருப்பாங்க. அதுவும் 2வது விஷயம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த தாரதோஷம், அதாவது நம்ம எல்லாமே நம்ம என்ன பார்க்குறோம், அதாவது திருமணத்தில் வந்து செவ்வாய் தோஷம் ராகுகேது தோஷம் இருக்கான்றதான் நம்ம பார்க்குறோம். ஆனால் கலசர தோஷம் இருக்கா அப்படின்றது நம்ம பார்க்குறது இல்லை. அந்த பாயிண்ட்டுக்கு இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஆனால் இதற்கு முன்பு அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய ஒரு கிரகம் வக்ரம் பெற்றிருந்தாலே உங்களுக்கு இருதாரம் ஏற்படும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவே ஒரு கலசர தோஷம்தான். அடுத்தது லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி நீசபங்கம் ஆகியிருக்கிறாரு. 7ஆம் பாவகத்தில் ஒரு பாவகிரகத்தோட தொடர்புகள் இருக்குது, ராகுக்கு எதுவே இருக்குது, செவ்வாய் இருக்குது, சனி இருக்குது, சூரியன் இருக்குது அப்படின்னாலையும் அது கலசர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. 7ஆம் பாவகத்தில் சப்போஸ் உங்களுக்கு வந்து மீன லக்னமாகவே இருக்குது, 7ஆம் பாவகத்தில் 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் போய் உட்காந்துடுறாருன்னு வச்சிங்களேன், நிச்சயமாக வந்து திருமணமும் லேட்டாகும். திருமணம் ஆன பின்னாடி பிரிவுகளையும் ஏற்படுத்தும், சச்சரவுகளையும் ஏற்படுத்தும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுவும் ஒரு கலசர தோஷம்தான். அதாவது இன்னும் கூட பார்த்தீங்கன்னா நிறைய விதிகள் இருக்குது. 7ஆம் அதிபதி 10ஆம் பாவகத்தில் இருந்து 7ஆம் பாவகத்துக்கு ஒரு அசுப பார்வைகள் இருந்தாலோ அல்லது அசுப கிரகங்கள் கூடி நின்றாலோ அதுவும் கலசர தோஷம்தான். அதுவும் பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, இருதாரத்தை ஏற்படுத்தும். அதே போல தான் 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் 3ஆம் பாவகத்தில் இருந்து 7ஆம் பாவகம் கெட்டிருந்தாலும் அதுவும் திருமண வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அம்சங்கள். இப்படி கலசர தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க தான் இந்த ராகுகேது 2ஆம் இடம் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கடந்த 2 வருடங்களில் பிரிந்தவர்களும் சரி. தற்போது சனி பகவான் 12ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு. இந்த சனி 12ஆம் பாவகத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ இந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், அதாவது குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணைவருடைய உறவுகள் தவறாக தான் புரிஞ்சிக்குவாங்க. அப்போ அந்த உறவுகள் தவறாக புரிஞ்சிக்கிட்டாங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக அதாவது இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இந்த காலகட்டத்திலையும் இருந்துகிட்டு இருக்கோம். மேலும் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ராகு பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அப்போ ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் ஒரு கடுமையான கோபமும் மன அழுத்தமும் இருந்துக்கிட்டே இருக்கும், சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கும். அதுதான் இன்றைய நிலைமையும் கூட. ஸோ இதற்கெல்லாம் சொல்யூஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னாக்க நான் முடிவாக இந்த வீடியோட முடிவில் சொல்கிறேன். பொதுவாகவே மீனராசி நண்பர்களை பொறுத்தவரையிலும் நல்ல மனிதர்கள்,
அதாவது மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்யலாம் கூட உபத்திரவம் கொடுக்காதவர்கள், தனிமையாக இருந்தாலையும் மற்றவர்களுக்கு வந்து துணையாக இருக்கக்கூடியவர்கள் தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் கடுமையான பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதற்கு ஒரு சரியான ஒரு வீடியோ போடணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த வீடியோவை நான் போட்டுட்டு இருக்கிறேன். இந்த காதல் போன்ற விஷயங்கள் ஏற்பட்டாலையும் பார்த்தீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகாமல் பிரிஞ்சு போகிறது தான் மிக அதிகமாகவே இருக்குது. கடந்த காலங்கள்லையும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையிலேயே காதல் ஒன்று வந்தால் கூட அந்த காதல் வந்து பெருசாக சக்ஸஸ் ஆகுதான்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அது வந்து பிரிஞ்சு போயிடுது. இவங்களுக்கு மேக்ஸிமம் அரேஞ்ச்டு மேரேஜ் தான் ஆகுது. அந்த அரேஞ்ச்டு மேரேஜும் கொஞ்சம் டிலேவே தான் ஆகும், லேட்டாக ஆகும் பார்த்தீங்கன்னாக்க. அதே போல் இவர்களுடைய அந்த அரேஞ்ச்டு மேரேஜுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னாக்க சில பிரச்சனைகளோடையே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். என்ன காரணம்? இந்த புதன் பகவானை பொறுத்தவரை பாதகாதிபதியாக வரக்கூடியவர், காதலை கொடுப்பார், பிரிச்சு வைப்பார். அதே போல் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த கலசர தோஷ அமைப்புகள் இருக்குன்னாக அப்படிப்பட்டவர்களுக்கு அதே மாதிரியான அமைப்பு நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா உறுதியாக இந்த மாதிரி கோச்சாரத்தில் கிரகங்கள் வரும்போது பிரியக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். சுத்த ஜாதகத்தை இணைக்கிறீங்க அப்படின்னாக்க ஓரளவுக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கும், ஜாதகப்படியே சொல்கிறேன் நான். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு பிரச்சனையோடையே குடும்பத்திலேயே இருக்கிறீங்க, பிரியல அப்படின்னாக்க நீங்கள் ஒரு 2 வாழைக்கன்று நட்டு அதற்கு 2 பேரும் தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கன்னாக்க உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சச்சரவுகளும் பிரச்சனைகளும் தீரும். அந்த 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் கலசர தோஷம் இருக்குது, ஒருத்தருக்கு கலசர தோஷம் இல்லை அப்படின்னாக்க நீங்கள் 2 பேரும் வந்து ஒரு நல்ல நாள் ஒரு ஜோதிடரை பார்த்து ஒரு டேட்டு குறித்து அந்த டேட்டில் வந்து மீண்டும் தாலி மாற்றி ஒரு புதிய தாலி கட்டிக்கிட்டு வேறு தாலி வந்து குலதெய்வ கோவில் உண்டு இல்லையோ அல்லது வந்து ஒரு உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ கோவில் உண்டு இல்லையோ போட்டுட்டு ஒரு கல்யாணம் மாதிரியே செஞ்சு 10 பேருக்கு சாப்பாடு போடுறது கூட உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் தீர்க்கும். ஆனால் 2 பேருமே பிரிஞ்சிட்டீங்க, 2 பேருக்குமே தோஷம் தான் இருக்குது அப்படின்னாக்க அந்த பிரிவுகள் வந்து நிரந்தரமாகும். அவங்களுக்கு வந்து மறுமணம் போன்ற சூழ்நிலைகள்லாம் பிற்காலத்தில் ஏற்படும். ஆனாலும் இந்த 2 தாரன்னு ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அதை நோக்கி தான் அவருடைய வாழ்க்கை போகும் அப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அதுக்கெல்லாம் பரிகாரமே இல்லை. ஓப்பனாக சொல்லப்போனால் அதற்கு வந்து பொருத்தமும் சரியான பொருத்தமாக ஒரு சுத்த ஜாதகத்தை இணைக்கலை, சுத்த ஜாதகம் கிடைக்கல அப்படின்னாக்க கலசர தோஷம் உள்ள ஜாதகம் தான் இணைச்சிருக்கீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக அவர்கள் இந்த மாதிரியான கோச்சார கிரகங்கள், அதாவது ஜென்மசனி ஆகக்கூடிய காலகட்டத்தில் அல்லது பாதசனி காலகட்டத்தில் இந்த ராகு கேதுக்கள் ராசிலேயே அல்லது 2ஆம் இடத்திலேயே தொடர்பு கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் பிரிவுகளை ஏற்படுத்தும். ஸோ அந்த பிரிவுகள் வந்து 2 பேருக்கும் தோஷங்கள் இருந்தால் நிரந்தரமாயிடும். தோஷங்கள் இல்லைன்னா அந்த காலகட்டம் அந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் விலகும் போது கண்டிப்பாக மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் ஏற்படும். 2 பேருடைய ஜாதகத்திலே தோஷம் இல்லை, இந்த காரணத்தினால தான் பிரிஞ்சிருக்கிறீங்க. அதாவது தசாபுக்தி சரியில்லாமல் பிரிஞ்சிருக்கலாம், அல்லது இந்த கோச்சாரத்தில் 2ஆம் இடத்துல ராகு 8ல் கேதுவால் நாங்கள் ஆல்ரெடி பிரிஞ்சிருக்கிறோம், அல்லது இப்போவும் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னாக்க இந்த தோஷங்கள் இல்லைன்னா நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க திருவெண்காடு போன்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க, புதன் ஸ்தலம், ஆடை தானம் செய்யுங்க, மற்றவங்களுக்கு பச்சைப்பயிறு தானம் செய்யுங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு கூடிய சீக்கிரம், அதாவது இந்த கிரக சூழ்நிலைகள் விலகும் போது மாறும்போது அவர்கள் மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும், ஆன்மீக தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.